ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து பிரெயினுக்கு எதெல்லாம் குட் ஃபுட்டுன்னு சொல்ல போகிறேன். ஸோ பிரெயினுக்கு வேணும்னாக்கா டிஹெச்ஏ நிறைந்த ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுறோம் டிஹெச்ஏ இருக்கிற ஃபுட்டு வந்து நம்ம பிரெயினுக்கு, பிரெயின் செல்ஸுக்கு, மெமரிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ எதுலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். மெயினாக வந்து நான்வெஜ்ஜில் இருக்குது. எல்லா ஃபிஷ் லிவர் ஆயில், ஸோ ஃபிஷ்ஷில் இருக்குது, எக்கில் இருக்குது. அது சாப்பிட்றவங்க அடிக்குவேட்டாக சேர்த்துக்கோங்க, ரைட்டா? அப்புறம் நட்ஸில் வந்து இந்த பாதாமில் நிறைய இருக்குது, அப்படியே வால்நட்ஸில் இருக்குது, ஸோ கிரவுண்ட் நட்ஸில் இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, ரைட்டா? அடுத்தது வந்து பம்கின் சீடு, இந்த பூசணி விதை இருக்கு இல்லையா, அந்த பூசணி விதையும் எடுத்துக்கலாம். சியா சீடு, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து எல்லா வெரைட்டி சீட்ஸ் வந்து டிஹெச்ஏ நிறைய இருக்கிறதுனால எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள், முருங்கை மாதிரி எவ்வளோ நல்ல கீரை. அடுத்ததெல்லாம் செகண்ட் கிரேடு தான், முருங்கை தான் ஃபர்ஸ்ட். இப்பெல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து முருங்கைலேருந்தே பவுடர் பண்ணி விற்கிறாங்க, ஆயில் எடுத்து விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து டேப்லெட்ஸ், கேப்சூல் இதெல்லாம் விற்கிறாங்க. நாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே முருங்கைக்கீரை ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ஃப்ரீயாகவும் கிடைக்குது, இல்லை கடையில் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதனால் கூடிய வரைக்கும் எவ்ரிடே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, பசலைக்கீரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் கீரையில் நிறைய டிஹெச்ஏ இருக்குது, ரைட்டா? அடுத்தது வெஜிடபிள்ஸில் வந்து காலிஃப்ளவரில், கேபேஜில், வெண்டைக்காயில் நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைந்தே சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா உனக்கு மேத்ஸ் நல்லா வரும்னுவாங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து மூளைக்கு அவ்வளோ நல்லது. பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த டிஹெச்ஏ பற்றி சொல்கிறேன். அதனால ஃபிஷ்ஷு, எக்கு, ஆல் நட்ஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் நாகப்பழம், ஆந்த்ரோசைனின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது வந்து நாகப்பழத்தில் நிறைய இருக்கிறதுனால எத்தனையோ பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கு. இந்த இதுலேயும் டிஹெச்ஏவும் அதில் நிறைய இருக்கு. ஸோ அது எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை அடிக்கடி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வேணாலும் சமையலில் சேர்த்துக்கோங்க. கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் சீசன் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே எவ்ரிடே மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் ஞாபக சக்தி இருக்கும், ரைட்டா? மூளை தான் எல்லா இடத்துக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட் மெயின் சுவிட்ச். அதனால எல்லா ஆர்கன்ஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூளை இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஓகேங்களா?